யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். யார் இந்த மெய்யான ஒளி? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிற அந்த ஒளியாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் என்னும் மனிதன் சொன்ன சாட்சிகள். அவன் இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு முதிய வயது சென்று மிகுந்த நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதியினருக்கு மகனாக வந்து பிறந்தார். அவருடைய பிறப்பினுடைய நோக்கமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து அறிக்கையிடுவதற்காக, சாட்சி கொடுப்பதற்காகவே அவர் பிறந்தார். அந்த யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த புஸ்தகத்தை, யோவான் என்கின்ற சுவிசேஷ புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதிலே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படிப்பட்டவர், அவர் மெய்யான ஒளி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் வார்த்தையாய் இருந்த தேவன், அவர் தேவனிடத்தில் இருந்தவர், அவர் தேவனாய் இருந்தவர், அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருந்தது, அவராலே அல்லாமல் எதுவும் உண்டாகவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே சகலமும் உண்டாக்கப்பட்டது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. சகலமும் அவருக்குள்ளாக உண்டாக்கப்பட்டது, அவராலே உண்டாக்கப்பட்டது என்று சொல்லும்போது ஜீவனும் அவராலே உண்டாக்கப்பட்டது. அந்த ஜீவனையே மனுஷருக்குள் கர்த்தராகிய தேவன் ஒளியாக வைத்தார். அந்த ஒளி எப்பேற்பட்ட ஒளி? அது இருளிலே பிரகாசிக்கக்கூடிய ஒளி. இருள் அதை பற்றி கொள்ள முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருகின்ற ஒளி நித்திய ஒளி. அது நம்மை இருளிலே கொண்டு செல்ல முடியாது. அது நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருகிற ஒளி நம்முடைய ஆத்மாவுக்கு தருகிற ஜீவன், நம்மை ஜீவாத்மாவாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற ஒளியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருகின்றார். அவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்து நிறைய காரியங்களை மனித குலத்திற்காக அவர் செய்திருக்கிறார். அவருடைய கிரியைகளின் நிமித்தமே நாம் நித்தியத்திற்குள்ளாக போக முடியும். அவருடைய மகிமையை அறிய அவருடைய மகத்துவங்களை அறிய அவர் செய்திருக்கிற காரியங்கள், எப்படி அவர் ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்ய முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென்.